Hi friends, welcome to our YouTube channel Talk and Mock. I am Karthika and welcome to the session A to Z. And இப்போ நம்ம direction and distanceல final class வந்திருக்கோம். Already basics பார்த்தாச்சு, tips and tricks பார்த்தாச்சு. இன்னைக்கு high level problems பார்க்க போறோம். நிறைய பேர் வந்துட்டு கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி நிறைய பேர் சப்போர்ட்டும் கொடுங்க. And டாக் அண்ட் மாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ். டாக் அண்ட் மாக் டெலிகிராம் குரூப்ல ஆட் ஆகலைன்னா ஆட் ஆகிக்கோங்க. 3 குரூப் இருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். And if you are interested, go for Unacademy Plus, the best educators or teaching. And if you want more information about this, contact Naresh Kumar sir, he will guide you. அண்ட் இன்னைக்கு டைரக்ஷன் டிஸ்டன்ஸோட பார்ட் 6 வந்திருக்கும். 5 ஹை லெவல் சம் பார்க்க போறோம். அதுல 3 இன்ட்ரெஸ்டிங் சம்ஸ் இருக்கு. அண்ட் லாஸ்ட் 2 சம்ஸ் வந்துட்டு ப்ரீவியஸா மெயின்ஸ்ல கேட்ட ப்ராப்ளம் பேஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாடல்ல வேறு சம்ஸ் வச்சிருக்கேன். ஸோ டில் தி எண்ட் வரை வாட்ச் பண்ணுங்க. அண்ட் அடுத்த டாபிக் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் உங்களோட சஜஷன்ஸ், உங்களோட ஃபீட்பேக் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்க. ஐ வில் ரெக்டிஃபை தட். ஓகே, லெட்ஸ் மீ மூவ் இன் டு தி செஷன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. இந்த ப்ராப்ளம் வந்துட்டு மெயின்ஸ் லெவல்ல கேட்டிருக்காங்க. 2 சம் வந்துட்டு மெயின்ஸ் லெவல்ல இருக்கிற சம்ஸ் வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, அதுல இதுவும் ஒண்ணு. இந்த மாதிரி கோடட் பேஸ்டு டைரக்ஷன்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம டைப்லயே பார்த்துருக்கோம்ல, அதுலயே ஒரு சின்ன விஷயம் மட்டும் இதுல எக்ஸ்ட்ராவா இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க 99 மீட்டர், 65 மீட்டர், 11 மீட்டர், 113 மீட்டர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை பார்த்தோன்னே நமக்கு ஜஸ்ட் என்ன தோணும், ஓ ஜிக்கும் ஹெச்சுக்கும் இடையில 99 மீட்டர் இருக்க போது போல, 65 மீட்டர் இருக்க போது போல அப்படின்னு தோணும். பட் அப்படி கிடையாது. பிகாஸ் இந்த சைடு வந்துட்டு கோட் கொடுத்துருக்காங்க, இது வந்துட்டு அதோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்கல்ல. எக்ஸ்பிளனேஷன்ல பாருங்களேன், 99ன்னு இங்க கொடுத்துருக்காங்க, பட் இங்க 77ன்னு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க 65ன்னு கொடுத்துருக்காங்க, இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க 43 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க ஏதோ ஒரு கோடு இருக்கு. இப்ப and அப்படின்னா சவுத் அப்படின்னு கோட் பண்ணிருக்க மாதிரி 99 அப்படின்னா 77ன்னு கோட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சரி, 99 77 ஆகுறதுக்கு என்னென்னலாம் பண்ணா 77 ஆகும்? நமக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே கிளிக் ஆகுறது -22 பண்ணா 77 ஆகும். ஓகே, -22 அப்படின்னு சொன்னோடனே ஓகே -22 தான் இருக்கும், சம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. பிகாஸ் எல்லாத்துக்குமே இந்த லாஜிக் வந்துட்டு அப்ளை ஆகுதா அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணி பார்த்துக்கணும். ஓகே, இப்போ 65 - 22 பாருங்க 43 வந்தாச்சு. 113 - 22 91. 66 - 22 44. And at last 49 - 22 27. அப்ப எல்லாத்துக்குமே அப்ளை ஆகுது. ஸோ இதுதான் வந்துட்டு லாஜிக்கா இருக்கும். லாஜிக் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப லாஜிக் கண்டுபிடிச்சோன்னே இதுக்கு என்ன பண்ணுங்க, எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மீட்டர் எல்லாத்தையும் கோட் பண்ணி டீகோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவங்க கொடுத்துருக்க கோட்ல இருக்க அந்த மீட்டர்ஸ் எல்லாத்தையும் டீகோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம பதட்டத்தில் என்ன பண்ணிடுவோம்னா, இந்த அவங்க கொடுத்துருக்க கோடையே வந்துட்டு அப்படியே போட்டுருவோம் 25 மீட்டர்னு. ஸோ ஃபர்ஸ்ட் அதை பண்ணிடுங்க. எல்லாத்துலயும் 22 மைனஸ் பண்ணணும். அப்போ இங்க 3 வரும், இங்க வந்துட்டு 22 மைனஸ் பண்ண என்ன வரும், 16 வரும், இங்க 20 வரும், அண்ட் இங்க 30 வரும், இங்க 42 வரும், அண்ட் இங்க 15 வரும், இங்க 6 வரும், இங்க 8 வரும். ஓகே, அடுத்து நமக்கு ஈஸியா தெரியும், எப்பயும் போல தானே. ஃபர்ஸ்ட் ஆல்பபெட் எல்லாம் ஃபர்ஸ்ட் இருக்கு, செகண்ட் ஆல்பபெட் எல்லாம் செகண்ட்ல கோட் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும், செகண்ட்ல இருந்து ரிவர்ஸ்ல போகணும். பியோட சவுத்ல, பியோட நார்த்ல அந்த மாதிரி டிகோட் பண்ணிக்கணும். ஓகே, இப்ப டக்குன்னு போட்டுடலாமா நம்ம. அடுத்துக்கு என்ன கோட் கொடுத்துருக்காங்க, நார்த் கொடுத்துருக்காங்க. அப்ப பியோட நார்த்ல ஏ இருக்க போறாங்க. எவ்வளோ மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 மீட்டர்ஸ். நாட் 25, 3. ஓகே ஓகே, அடுத்து வந்துட்டு நம்ம அந்த கனெக்டிங் சீக்வன்சிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ல பார்த்தோம்ல, ஸோ அது இங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிக்கு போயிடலாம். இந்த கோடை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த கோடுக்கு போயிடலாம். ஓகே, இப்போ எப்படி பார்க்கணும், பின்னாடி இருந்து பார்ப்போமா. ஆமா, சியோட பர்சன்டேஜ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஈஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப சியோட ஈஸ்ட் அப்படின்னும் போது இங்கே சி வச்சு அதானே சியோட ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி வரும். சியோட ஈஸ்ட்ல பி இருக்கு. எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல, 20 மீட்டர்ல. ஓகே, அடுத்து சி கனெக்ட் பண்ற மாதிரி எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஓகே, டியோட ஆஷுக்கு என்னது, வெஸ்ட்.
D யோட வெஸ்ட்ல 16 மீட்டர்ல இருக்க போதான் C. அப்ப D யோட வெஸ்ட்ல 16 மீட்டர்ல C இருக்க போகுது. அப்ப இங்க 16 இருக்கும், இங்க 4 இருக்கும். கரெக்டா? ஓகே. அடுத்து பாருங்க. E and D கொடுத்திருக்காங்க. இது இப்ப யூஸ் ஆகும். D இருக்குல்ல, D ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்ல இங்க. ஓகே. D யோட பெர்சன்டேஜ்னும் போது ஈஸ்ட். ஓகே. D யோட ஈஸ்ட்ல E இருக்க போறாங்க. எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 30 மீட்டர். அப்ப அங்க 4, இங்க 26. கரெக்டா? ஓகே. அடுத்து பாருங்க. இப்ப E யோட க்ளூ தேடணும். இங்க இருக்கு. E யோட அண்டுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? சவுத். ஓகே. E யோட சவுத்ல I இருக்க போறாங்க. சாரி, இங்க E. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இங்க E. E யோட சவுத்ல I இருக்க போறாங்க. ஓகே. எவ்வளவு டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க? 6 மீட்டர் கொடுத்திருக்காங்க. ஓகே, 6 மீட்டர் போட்டாச்சு. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? ஐயோட அட்டுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. நார்த். ஐயோட நார்த்ல F இருக்க போறாங்க. எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்க போறாங்க? 8 இருக்க போறாங்க. ஓகே, கீழே 6 போயிடுச்சு. அப்ப இங்க மீதி எவ்வளவு இருக்கும்? 2 இருக்கும். கரெக்டா? ஓகே. அடுத்து பாருங்க. வேற என்ன க்ளூ? F வச்சு இங்க இருக்கு பாருங்க. F ஓட ஆஷுக்கு என்னது? வெஸ்ட். ஓகே, F ஓட வெஸ்ட்ல G இருக்க போறாங்க. எவ்வளவு மீட்டர் இருக்க போறாங்களாம்? 42 மீட்டர் இருக்க போறாங்களாம். அப்ப கரெக்டா இங்க வரும் பொசிஷன். பிகாஸ் எப்படி அப்படின்னா இங்க இருக்க 26, இங்க அப்படியே 26 வந்துடும். ஓகே. இங்க வந்துட்டு மொத்தம் எவ்வளவு மீட்டர்? 42வா? 42ல வந்துட்டு 26 போயிடுச்சுன்னா எவ்வளவு வரும்? 42 மைனஸ் 26 போட்டோம்னா 16 வருமா? அப்ப மீதி 16 இங்கிட்டு இருக்கும். கரெக்டா? ஓகே. அப்போ இங்க 20 இருக்கு, இங்க 16 இருக்கு. அப்ப Cக்கு இந்த சைடு தானே வரும். அதனாலதான் இங்க போட்டிருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? கொஸ்டின் வந்துருங்க. எல்லாமே நம்ம முடிச்சாச்சு, டீகோட் பண்ணி போட்டாச்சு. கொஸ்டினுக்கு வந்துருங்க. ஜியோட அட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அட்டுன்னா என்னது? நார்த்ல. ஜியோட நார்த்ல, ஓகே, ஜியோட நார்த்ல யார் இருக்க போறாங்களாம்? எக்ஸ் இருக்க போறாங்களாம். ஓகே. எவ்வளவு டிஸ்டன்ஸ் டீகோட் பண்ணணும்ல? 22. 23 மைனஸ் 22 போட்டோம்னா எவ்வளவு வரும்? 1 மீட்டர் வருமா? அப்ப ஜிக்கும் எக்ஸுக்கும் இடையில இருக்க மீட்டர் 1 மீட்டர். ஓகே. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் எக்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. ஆக்சுவலி பாருங்களேன், இங்க வந்துட்டு 2 இருக்கு, இங்க வந்துட்டு 3 இருக்கு. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 1 இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? எக்ஸும் ஏயும் வந்துட்டு ஸ்ட்ரைட்டா இருக்க போறாங்க. ஓகே. அப்ப இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவா இருக்கும்? இங்க 16 போது இங்கேயும் 16 தானே இருக்கும். ஸோ தி ஆன்சர் இஸ் 16. இது மெயின்ஸ்ல ஆல்ரெடி கேட்ட மாடல். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த சம் போலாம். ஓகே. இந்த கொஸ்டின் பாருங்களேன், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உதய் அண்ட் மானவ் ஒரு ஃபேஸிங் ஈச் அதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதயும் மானவும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் நின்றுட்டு இருக்காங்க. அண்ட் டாக்கிங் டியூரிங் சன்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சன்ரைஸ்னா என்னது? மார்னிங். மார்னிங் எங்க வந்துட்டு சன் இருக்கும்? ஈஸ்ட் பக்கம் சன் இருக்குமா? ஓகே. ஈஸ்ட் பக்கம் சன் இருக்கும்போது உதயும் மானவும் 2 பேரும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. ஓகே. அடுத்து பாருங்க, விஜய் வாஸ் ஆல்சோ பிரசன்ட் தேர். அந்த இடத்துல விஜயும் இருந்திருக்காங்க. சரி, இப்ப நம்ம இப்படி வச்சுக்கலாம். உதயும் மானவும் வந்துட்டு எந்த சைடு டைரக்ஷன்ல ஃபேஸ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி வந்துட்டு இப்படி ஹரிசான்டலா வச்சுக்கலாம். செகண்ட் பாசிபிலிட்டி வந்துட்டு இப்படி நார்த் சவுத் பார்த்து வச்சுக்கலாம். ஓகே. அடுத்து பாருங்க, விஜய் கேனாட் பியர் த சன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலருக்குலாம் வந்துட்டு வெயில் ரொம்ப அலர்ஜியா இருக்கும், ஸ்கின் எல்லாம் வந்துட்டு எரிய ஆரம்பிச்சிடும்ல. அந்த மாதிரி விஜய்க்கும் வந்துட்டு சன்னை வந்துட்டு பியர் பண்ணிக்க முடியாதா. அண்ட் சோ ஹி இஸ் ஸ்டாண்டிங் இன் ஷேடோ ஆஃப் உதய் அப்படின்னு சொல்றாங்க. உதய்க்கு ஒரு ஷேடோ விழும்ல, அந்த ஷேடோல வந்துட்டு விஜய் நின்னுக்கிறாங்களாம். ஓகேவா? அண்ட் ஸ்பேசிங் உதய் கண்டினியூஸ்லி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்க 2 பேரும் பேசுறது வந்துட்டு இவர் நின்று பார்த்துட்டே இருக்காரு போல, உதயவே பார்த்துட்டே இருக்காரு. ஓகே. அவர் ஷேடோல நின்று உதய பார்த்துட்டே இருக்காரு. As long as Vijay is there, he is facing Uday only and nowhere else. வேற எங்கேயுமே பார்க்கல, அவங்க 2 பேரும் பேசுறதையே பார்த்துட்டு இருக்காரு. உதய் அண்ட் மானவ் keep talking till 4:15 PM. காலையில ஆரம்பிச்சு சாயந்தரம் வரை பேசியிருக்காங்க. ஓகே. At 4:15 PM, in which direction will be Vijay facing? ஓகே. விஜய் எந்த டைரக்ஷன்ல ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு கேக்குறாங்க. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு அப்படியே பேண்டா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலானே தோணிடும். பட் இது ரொம்ப ரொம்ப ஈஸி கான்செப்ட், ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். பாருங்களேன், ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி எடுத்துக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஈஸ்ட் பக்கம் சன் இருக்கனால வெஸ்ட் பக்கம் ஷேடோ விழுமா? ஓகே.
இப்போ நம்ம இதை உதய் அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கலாம். இதை உதய்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்ப ஷேடோவை வந்துட்டு ஷேடோல தானே விஜய் நிக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல விஜய் நிப்பாங்க, உதய ஃபேஸ் பண்ணி நிப்பாங்க. கரெக்டா? அப்ப உதய ஃபேஸ் பண்ணி இங்க விஜய் நிக்கிறாங்க. ஓகே, இப்போ ஈவினிங் வர பேசுறாங்கல்ல, ஈவினிங் வர உதய தானே பார்த்துட்டு இருக்க போறாங்க. சோ ஈவினிங் வந்துட்டு சன் வெஸ்ட் பக்கம் இருக்குமா, ஷேடோ இந்த சைடு விழுமா. அப்ப உதயோட ஷேடோ வந்துட்டு கரெக்டா இந்த இடத்துல இருக்கும், ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கும். அப்ப விஜய் ரெண்டு பேருக்கும் ஊடால நிக்கிற மாதிரி வரும். கரெக்டா? இப்போ ரெண்டு பேர் போய் பேசிட்டு இருக்காங்க, ஊடால போய் நம்ம நடுவுல நின்னுட்டு ஒருத்தரை மட்டும் பார்த்துட்டு நிப்போமா? நிக்கலாமா? ஃபர்ஸ்ட் அது ஆக்சுவலா தப்பு தானே. சோ இந்த பாசிபிலிட்டி வராது. அப்படி நிக்கிற மாதிரி கிடையாது, நிக்கவும் மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் தானே பேசிட்டு இருக்க போறாங்க. ஊழல போய் அப்ப இவர் நிக்க மாட்டாரு. இந்த பாசிபிலிட்டி தப்பு. ஓகே, இப்ப நம்ம உதயை இந்த சைடு வச்சுக்கலாம். மார்னிங்கே பாருங்களேன், மார்னிங்கே உதயோட ஷேடோ இங்க இருக்கும். அப்ப விஜய் இங்க வருவாரா? வரமாட்டாரு. அப்ப இந்த கேஸ் தப்பு. ஓகே, இந்த கேஸ்க்கு போலாமே. இந்த கேஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஈஸ்ட் பக்கம் சன் இருக்குன்னா எந்த சைடு வந்துட்டு ஷேடோ விழும்? வெஸ்ட் சைட் ஷேடோ விழும். அப்ப விஜய் வந்துட்டு இப்படி ஃபேஸ் பண்ணி நின்றுட்டு இருப்பாரு. இவங்க உதயா இருக்கட்டும் ஆர் இவங்க உதயா இருக்கட்டும், எங்க இருந்தாலுமே விஜய் வந்துட்டு இந்த சைடு தானே ஃபேஸ் பண்ணி இருக்க போறாரு. இவங்க உதயா இருந்தாலும் இந்த சைடு தான் ஃபேஸ் பண்ணி இருக்க போறாரு, இவங்க உதயா இருந்தாலும் இந்த சைடு தான் ஃபேஸ் பண்ணி இருக்க போறாரு. ஓகே, அடுத்து வந்துட்டு 4:15 அப்போ சன் எங்க இருக்கும்? வெஸ்ட் பக்கம் போயிருமா? ஷேடோ வந்துட்டு இங்கிட்டு வந்துருமா? அப்ப எப்படி நிப்பாங்க? இந்த சைடு நிப்பாங்களா? கரெக்டா? ஓகே, அப்ப உதய் இதாதான் இருக்கணும், விஜய் ஃபர்ஸ்ட் இப்படி இருந்திருக்கணும், ஈவினிங் வந்துட்டு இந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணிருக்கணும். ஸோ தி ஆன்சர் இஸ் வெஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளியரா? அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க, இதுவும் வந்துட்டு மெயின்ஸ் லெவல்ல இருக்கிற சம் தான். ஆல்ரெடி ப்ரீவியஸா இந்த மாடல்ல கேட்டிருக்காங்க. பாருங்க, நம்ம டீகோட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வேரியபிள்ல இருந்து போகணும் இங்க, பிகாஸ் ஃபர்ஸ்ட் இங்க Q கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து P கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேரியபிள்ல இருந்து போகணும். ஓகே, அப்ப பாருங்க, ஏ போட்டாச்சு. அண்டுனா என்னது? ஈஸ்ட் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏவோட ஈஸ்ட்ல பி. ஓகே, ஈஸ்ட் மட்டுமா கொடுத்துருக்காங்க, அதுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. 12 இருக்கலாம் அல்லது 6 இருக்கலாம். ஓகே, நம்மளும் அதே மாதிரி போட்டுக்கலாம், 12 ஆர் 6. ஓகே, அடுத்து பாருங்க, பியோட ஆஷ் கொடுத்துருக்காங்க. ஆஷ் மட்டும் கொடுக்கலாம், அண்டும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஆஷ் அண்ட் அப்படின்னா என்னது? இங்க பாருங்களேன், Q மட்டும் கொடுக்கல, QRP கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இங்க PRQ. ஓகே, PRQ QRP ரெண்டுமே ஒன்று தானே. ஓகே ஓகே, QRP இங்கேயும் QRPன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்னு பியோட சவுத் ஈஸ்ட்ல வந்துட்டு Q இருக்கலாம், அல்லது Qவோட சவுத் ஈஸ்ட்ல வந்துட்டு P இருக்கலாம். அந்த மாதிரி இதுக்கு மீனிங். அப்ப இங்க என்ன அர்த்தம்? பியோட சவுத் ஈஸ்ட்ல C இருக்கலாம். சவுத் ஈஸ்ட்னா எந்த பக்கம்? இந்த பக்கம். பியோட சவுத் ஈஸ்ட்ல C இருக்கலாம், அல்லது சியோட சவுத் ஈஸ்ட்ல பி இருக்கலாம். ரெண்டு பாசிபிலிட்டி வருது. ஓகே, ரெண்டையுமே நம்ம ஒரே டயக்ராம்ல போட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? சில இருந்து இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்களா, ரெண்டு சிம்பிள் சேர்த்து. அப்ப என்ன அர்த்தம்? சியோட வெஸ்ட் டைரக்ஷன்ல யார் இருக்க போறாங்க? டி இருக்க போறாங்க. ஓகே, சியோட வெஸ்ட் டைரக்ஷன்ல டி இருக்க போறாங்க. ஓகே, சியோட வெஸ்ட் டைரக்ஷன்ல டி இருக்க போறாங்க. ஓகே, அடுத்து அண்டு கொடுத்துருக்காங்க. அப்ப டியோட ஈஸ்ட் டைரக்ஷன்ல இ இருக்க போறாங்க. கரெக்டா? அண்டு கொடுத்துருக்காங்க, டியோட ஈஸ்ட் டைரக்ஷன்ல இ இருக்க போறாங்க. ஓகே, இ வந்துட்டு வெயிட் அ மினிட் ஃப்ரெண்ட்ஸ், இங்க இடத்துல வந்துட்டு டிஸ்டன்ஸ் விட்டுட்டோமான்னு பாருங்க. ஸ்லாஷுக்கும் அண்டுக்கும் 15 or 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. 15 or 3 போட்டுக்கோங்க, அந்த மட்டும் விட்டுட்டோம். ஓகே, இங்கேயும் அதே மாதிரி 15 or 3. ஓகே, ஓகே, டியோட அண்டுனா என்ன பார்த்தோம்? ஈஸ்ட் பார்த்தோம். டியோட ஈஸ்ட்ல இ இருக்க போறாங்க. ஓகே, டியோட ஈஸ்ட்ல வந்துட்டு இங்க இருக்கலாம் அல்லது இங்க இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் இங்க இருக்கலாம் அல்லது எங்க வேணா இருக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க, அட்டு கொடுத்துருக்காங்க. ஈயோட நார்த்ல எஃப் இருக்க போறாங்களாம். ஓகே, ஈயோட நார்த்ல எஃப் இருக்கட்டும், இங்க இருந்தாலும் சரி, இங்க இருந்தாலும் சரி. ஓகே
ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க, ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டோமான்னு பாருங்க. அண்டுக்கு வந்துட்டு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, டிக்கும் ஈக்கும் இருக்க அந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு 12 இருக்கும் 6 இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. எதுவுமே நமக்கு கிளியரா தெரியல. பட் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அந்த கண்டிஷன்ல தான் நமக்கு வந்துட்டு பாசிபிலிட்டி கேன்சல் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அட் அண்ட் ரெண்டும் சேர்த்து கொடுத்துருக்காங்களா? இங்க பாருங்க, அட் அண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? டியோட இங்க அட் அண்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நார்த் ஈஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப டியோட நார்த் ஈஸ்ட்ல பி இருக்கலாம், அல்லது பியோட நார்த் ஈஸ்ட்ல டி இருக்கலாம். இப்ப இந்த கேஸ்ல மேல இருக்க கேஸ்ல பாருங்களேன், டியோட நார்த் ஈஸ்ட் அப்படின்னும் போது இதுவா இந்த டைரக்ஷன்ல பி வருது. எப்படி போட்டாலும் இந்த டைரக்ஷன்ல பி வரவே போறது இல்ல, அப்ப இப்படி வராது. ஓகே, இப்ப பியோட நார்த் ஈஸ்ட்ல பாருங்க, இந்த சைடு வருது. இங்கேயா டி இருக்கு? இல்ல. அப்ப மேல இருக்க பாசிபிலிட்டி கேன்சல் ஆயிடும். டி இப்ப பியோட நார்த் ஈஸ்ட்ல டி வர முடியுமா? வர முடியாது. அப்ப டியோட நார்த் ஈஸ்ட்ல தான் பி இருக்கு. கரெக்டா? அப்ப இந்த ஒரு பாசிபிலிட்டி தான் வருது. ரைட்? ஓகே. நார்த் ஈஸ்ட்ல அப்படின்னு சொல்லும்போது இந்த டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண முடியுமான்னு பாருங்க. கால்குலேட் பண்ண முடியாது. பிகாஸ் வந்துட்டு இந்த சியோட டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது, பி டு சியோட டிஸ்டன்ஸ் தெரியாது. ஸோ இதோட டிஸ்டன்ஸும் நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது. ஓகே, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ப்ராபபிள் டைரக்ஷன் ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு எஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏவோட டைரக்ஷன் என்ன வித் ரெஸ்பெக்ட் டு எஃப் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்க வந்துட்டு நமக்கு எஃப்க்கும் ஈக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் தெரியுமா? தெரியாது. ஏன்னா கொடுக்கல பாருங்க, வெறும் நார்த் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப மேபி எஃப் வந்துட்டு ஏக்கு மேல கூட இருக்கலாம். இந்த இடத்துல இருந்தா நார்த் ஈஸ்ட்னு வரும், இந்த இடத்துல இருந்தா சவுத் ஈஸ்ட்னு வரும். கரெக்டா? சோ நம்மளால சொல்ல முடியாது. So the answer is can't be determined. Cannot be determined. Okay? Clear ah friends? இதே மாடல்ல நிறைய சம்ஸ் வந்துட்டு கேட்பாங்க, நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த சம்மும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மை பென்த் ஹவுஸ். பென்த் ஹவுஸ்னா என்னன்னு தெரியுமா? பாருங்க, இந்த கொஸ்டின்ல நம்ம வெர்டாப்ஸ் கூட கத்துக்க போறோம். பென்த் ஹவுஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு நிறைய பிளாட் இருக்கும்ல, நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட்ல டாப்ல இருக்கிற ஹவுஸ் தான் பென்த் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நார்மலா இருக்கிற ஹவுஸ் மாதிரி இருக்காது, ரொம்ப லக்ஸுரி ஃபெசிலிட்டியோட சூப்பரா இருக்கும். ஓகே, அந்த பென்த் ஹவுஸ் தான் சொல்றாங்க. அந்த பென்த் ஹவுஸ் இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் மை ஹார்ஸ் ஸ்டேபிள். ஹார்ஸ் ஸ்டேபிள் அப்படின்னா என்னன்னா, இப்ப ஸ்டேபிள் அப்படின்னா என்னன்னா, அனிமல்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு பிளேஸ் தான் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பண்ணை மாதிரி இருக்கும்ல, அதுதான் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹார்ஸ் ஸ்டேபிள் அப்படின்னா ஹார்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேபிள். ஓகேவா? ஹார்ஸ் ஸ்டேபிளோட லெஃப்ட்ல பென்த் ஹவுஸ் இருக்கான். ஹார்ஸ் டேபிளோட லெஃப்ட்லன்னு சொல்றாங்க. எது எனக்கு லெஃப்ட் அப்படின்னு சொல்லி தரல. ஸோ கடைசியா பாத்துக்கலாம், பென்த் ஹவுஸை கடைசியா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஓகே, இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஹார்ஸ் டேபிள் இஸ் 50 மீட்டர் நார்த் ஆஃப் மை பங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட பங்களால இருந்து நார்த்ல 50 மீட்டர்ல ஹார்ஸ் டேபிள் இருக்க போதா? ஓகே ஓகே, ஆக்சுவலி இந்த க்ளூவே வேண்டாம், இந்த க்ளூவே தேவையில்லை. ஓகே, நீங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க, கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஓகே, இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. மை காரேஜ் அண்ட் த கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரேஜ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த வெஹிக்கிள்லாம் நிப்பாட்டுறதுக்கு ஷெட் மாதிரி போட்டு வச்சிருப்போம்ல, அதுக்கு பேர் தான் காரேஜ். காரேஜ் அண்ட் த கெஸ்ட் ஹவுஸ் ஆர் அட் த பேக் ஆஃப் மை பங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பங்களாவோட பேக்ல வந்துட்டு காரேஜும் கெஸ்ட் ஹவுஸும் இருக்கான். ஓகே, கெஸ்ட் ஹவுஸ் as well as காரேஜ் ரெண்டுமே வந்துட்டு பங்களாவோட பேக்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பேக் அப்படின்னா எதுனா, இந்த இடத்துல க்ளூ கொடுத்துருக்காங்க பாருங்களேன். பங்களா வந்துட்டு நார்த் ஃபேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா, அப்ப நார்த் ஃபேஸ் பண்ணி இருந்தா காரேஜ் as well as கெஸ்ட் ஹவுஸ் வந்துட்டு இந்த சைடு இருக்கும்ல, அதுக்காக தான் அந்த க்ளூ கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. I have to walk 30 meter to my left after walking a distance of 20 meter from my bungalows main door to reach the gate அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பங்களா இருக்கும்ல, நம்ம வீட்டுக்கே பார்த்தோம்னா வீட்டுக்கு ஒரு மெயின் டோர் இருக்கும், அதுக்கப்புறம் சுத்தி ஒரு காம்பவுண்ட் சுவர் கட்டி வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு மெயின் கேட் வச்சிருப்போம். நம்ம வீட்டுக்கு மெயின் டோர் இருக்கும் இல்ல, அதுதான் இது. பங்களாவோட மெயின் டோர் ஒன்னு இருக்க போகுது, அதுக்கப்புறம் கேட் ஒன்னு இருக்க போகுது. இதை நான் வந்துட்டு டோர் அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, டு ரீச் த கேட். கேட்டுக்கு நீங்க போகணும்னா என்ன பண்ணணும்னா, ஃப்ரம் மை பங்களாஸ் மெயின் டோர்ல இருந்து 20 மீட்டர் வந்துட்டு ஸ்ட்ரைட்டா வாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ரிவர்ஸ் அப்ரோச் தான் இங்க யூஸ் ஆகுது.
வெயிட் ஃப்ரெண்ட்ஸ், மெயின் டோர் வந்துட்டு நீங்க எப்படி இங்க ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதுதான் இந்த லாஸ்ட் லைன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. மெயின் டோர் இஸ் ஃபேசிங் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் நான் வந்துட்டு மெயின் டோரை இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஈஸ்ட ஃபேஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி. ஓகே ஓகே. இப்போ இந்த க்ளூக்கு வரலாம். கேட்டுக்கு போகணும்னா என்ன பண்ணணும்? மெயின் டோர்ல இருந்து ஸ்ட்ரைட்டா 20 மீட்டர் வந்துட்டு வாக் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஓகே, நான் வாக் பண்ணிட்டேன். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ரிவர்ஸ் அப்ரோச்ல போகும்போது லெஃப்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே, லெஃப்ட் எடுக்க போறேன். ரைட் அப்படின்னா லெஃப்ட். ஓகே, லெஃப்ட் எவ்வளவு மீட்டர் வாக் பண்ண சொல்லியிருக்காங்க? 30 மீட்டர் வாக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, 30 மீட்டர் வாக் பண்ணியாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? டு ரீச் மை ஃபார்ம் ஹவுஸ். ஃபார்ம் ஹவுஸ் ரீச் பண்ணணும்னா கேட்ல இருந்து, ஆக்சுவலி இதுதான் கேட் கரெக்டா? பிகாஸ் டு ரீச் த கேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, அப்ப இதுதான் கேட். கேட்டுக்கு வந்தாச்சு. ஓகே, பெரிய பங்களாவா தான் இருக்கும் போல. ஓகே, கேட்ல இருந்து ஃபார்ம் ஹவுஸ்க்கு போறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இப்போ. யூ ஹாவ் டு வாக் 50 மீட்டர் ஸ்ட்ரைட் எண்ட் அப்படின்றாங்க. 50 மீட்டர் ஸ்ட்ரைட்டா வாக் பண்ணணுமா? இங்க ஒரு 20 பேலன்ஸ் இருக்கும், பிளஸ் 30 கரெக்டா? ஸ்ட்ரைட்டா வாக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? தென் டேக் 2 கன்சிக்யூட்டிவ் ரைட் டர்ன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு ரைட் எடுத்தாச்சு, இன்னொரு ரைட் எடுத்தாச்சு. ஓகே ஓகே. அடுத்து என்ன சொல்றாங்க? ஃபாலோட் பை அ லெஃப்ட் டர்ன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு லெஃப்ட் எடுத்தாச்சு. ஈச் 30 மீட்டர் அப்பார்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொன்றும் வந்துட்டு 30 மீட்டர் இருக்க போதான். ஓகே, இது வந்துட்டு 50 மீட்டர், இது 30, இது 30. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரைட்டா போயாச்சு, ஒரு ரைட் எடுத்தாச்சு, இன்னொரு ரைட் எடுத்தாச்சு, ஆஸ் வெல் அஸ் ரைட். சாரி ஃப்ரெண்ட்ஸ், லெஃப்ட் இல்ல, இந்த சைட் தப்பா போட்டு பாருங்க. இந்த சைட் போகணும்ல, சவுத்தில் இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. லெஃப்ட் போய் இந்த இடத்துல ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு, இதுவும் 30. ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. வாட் இஸ் த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கேட் அண்ட் மை ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபார்ம் ஹவுஸ் இங்க இப்ப நம்ம கடைசியா போட்டோம்ல, அதுதான் ஃபார்ம் ஹவுஸ். கேட் அப்படின்னா இது. டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? நம்மளே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, மேல இருக்க டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும் 60. ஹைப்போட்டென்யூஸ் வந்துட்டு இதுதான். அப்ப இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த சைடு எவ்வளவு இருக்க போகுது? இந்த சைடு வந்துட்டு 15 தெரிஞ்சிச்சு, இது வந்துட்டு 13 தெரிஞ்சிச்சு. அப்ப இது என்னவா இருக்கும்? 20 தான் இருக்கும். கரெக்டா? ஓகே, அப்ப 60யோட ஸ்கொயர் எவ்வளவு? 3600. ஆஸ் வெல் அஸ் வந்துட்டு 20 ஸ்கொயர் எவ்வளவு? 400. அப்ப ஆன்சர் என்னது? ரூட் ஆஃப் 4000. ஐ திங்க் கிளியரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ரூட் ஆஃப் 4000 வந்துட்டு அப்ராக்சிமேட்டா மேபி 60 to 65 வருமா? யா, 63 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அட் சம் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் டுடேஸ் கிளாஸ். இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நல்லா வாட்ச் பண்ணுங்க, கொஞ்சம் சீக்கிரமே முடிச்சிடலாம். என்ன சொல்றாங்க? இன் அ பிளே கிரவுண்ட் சம் சில்ட்ரன் ஆர் ஸ்டாண்டிங் ஃபார் அ பிளேயிங் அ கேம். ஒரு கேம் விளையாடுறதுக்காக சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு பிளே கிரவுண்ட்ல நின்றுட்டு இருக்காங்க. ராம் இஸ் ஸ்டாண்டிங் 16 மீட்டர் ஈஸ்ட் ஆஃப் ஷாம். ஓகே, ஷாம்னு ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்களோட ஈஸ்ட்ல 16 மீட்டர்ல யார் இருக்க போறாங்க? ராம் இருக்க போறாங்க. ராம். ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க? and 20 மீட்டர் டு த நார்த் ஆஃப் தயா அப்படின்னு சொல்றாங்க. ஆண்ட்ன்றது யாரை இண்டிகேட் பண்ணுதுன்னா ராம தான் இண்டிகேட் பண்ணுது. அப்ப தயாவோட நார்த்ல 20 மீட்டர்ல யார் இருக்காங்க? ராம் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இருக்கட்டும். இப்ப பாருங்க, அடுத்து தயா 6 மீட்டர் டு த ஈஸ்ட் ஆஃப் ரவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரவியோட ஈஸ்ட்ல 6 மீட்டர்ல தயா இருந்திருக்க போறாங்க. ஓகே, ரவி. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? ரவி என்ன பண்ணியிருக்காங்களா? who divides the vertical straight line joining the two children சிவா and பாலு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெர்டிக்கலா ஏதோ ஒரு 2 இடத்துல சிவா பாலு அப்படின்னு 2 குழந்தைங்க இருந்திருக்காங்க. அவங்க 2 பேருக்கு இடையில தான் வந்துட்டு இந்த ரவி இருந்திருக்காங்க. அவங்க 2 பேருக்கு இடையில இருந்த டிஸ்டன்ஸை 5:6 ரேஷியோல ரவி வந்துட்டு ஸ்பிளிட் பண்ணியிருக்காரு. இப்போ வெர்டிக்கல்னு சொல்லிட்டாங்க, அப்ப இப்படிதான் வரப்போகுது. 2 சில்ட்ரனும் இங்கதான் நின்றுக்க போறாங்க. பட் 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒன்னு இங்க வந்துட்டு பாலு வச்சுக்கலாம், அல்லது இங்க சிவா கூட வச்சுக்கலாம். ஓகே, இன்னொரு பாசிபிலிட்டி என்ன? இங்க சிவா, இங்க பாலு. இன்னொரு பாசிபிலிட்டி, 2 பாசிபிலிட்டியுமே நான் தனித்தனியா போட்டு காமிச்சிருக்கேன். அண்ட் என்ன சொல்லியிருக்காங்க?
the distance between Ravi and Balu is 3/5 of the distance between the Ram and Daya அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராமுக்கும் தயாக்கும் இடையில வந்துட்டு 3/5 டிஸ்டன்ஸ் வந்துட்டு பாலுக்கும் ரவிக்கும் இடையில இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்துட்டு 20ல 3/5 எவ்வளவு? 5 20 கேன்சல் ஆகி 4 இருக்கும். அப்ப 3 4s 12 இருக்குமா? கரெக்டா? அப்ப ராமுக்கும் பாலுக்கும் வந்துட்டு 12 மீட்டர் இருக்க போகுது. ஓகே, இங்க பார்த்தோம்னா இங்க 12 மீட்டர் இருக்கும். கரெக்டா? ஓகே, இங்க பாருங்களேன், செகண்ட் கொடுத்துருக்கிறது வந்துட்டு பாலுவா, ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்துட்டு சிவாவா. அப்ப 6 பார்ட்ஸ் 12 இருந்தா 5 பார்ட்ஸ் எவ்வளவா இருக்கும்? 10 இருக்குமா? ஓகே, 10. ஓகே, அந்த பாசிபிலிட்டி வச்சுக்கலாம், இருக்கட்டும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ராகுல் இஸ் 18 மீட்டர் டு த ஈஸ்ட் ஆஃப் பாலு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராகுல் இஸ் 18 மீட்டர் டு த ஈஸ்ட் ஆஃப் பாலு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 மீட்டர், சாரி. ஓகே, 8 மீட்டர் டு தி ஈஸ்ட் ஆஃப் பாலு போட்டாச்சு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ராகுல் இஸ் அகெயின் அண்ட் ராகுல் இஸ் 12 மீட்டர் டு த சவுத் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மணின்றவங்களோட சவுத்துல இந்த ராகுல் வந்துட்டு 12 மீட்டர்ல இருந்திருக்காங்க. ஓகே, இந்த மணி who is not line with ரவி அண்ட் தயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லைன்ல வந்துட்டு மணி வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்களேன், ஒருவேளை இந்த இடத்துல நம்ம பாலு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்னா இதுக்கும் இதுக்கும் 12 மீட்டர் வந்திருக்கும். அகெயின் வந்துட்டு ராகுல் இங்க ஃபிக்ஸ் பண்ணி நம்ம மேல மணி ஃபிக்ஸ் பண்ணும்போது இங்க 12 வந்திருக்கும். கரெக்டா? அப்ப மணி வந்துட்டு இந்த லைன்ல வந்திருப்பாங்க. அப்ப இந்த பாசிபிலிட்டி கேன்சல் ஆயிருக்கும். கரெக்டா? இந்த பாசிபிலிட்டி அப்ப தப்பு, இந்த பாசிபிலிட்டி கேன்சல்டு. ஓகே, அடுத்த லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க. இம்ரான் இஸ் ஸ்டாண்டிங் 8 மீட்டர் டு த ஈஸ்ட் ஆஃப் சிவா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சிவாவோட ஈஸ்ட்ல 8 மீட்டர் வந்துட்டு இம்ரான் இருக்காங்க. ஓகே, இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. which of the students can be joined to form a rectangle ன்னு கேக்குறாங்க. யாரெல்லாம் சேர்ந்தா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வந்துட்டு ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, இங்க பாலு அண்ட் ரவி டிஸ்டன்ஸ் 8ஆ, இவங்களுக்கும் வந்துட்டு அப்படியே டைரக்ட் ஈஸ்ட்ல தான் இவங்க இருக்காங்க. இதோட டிஸ்டன்ஸ் 8ஆ, அப்ப இங்கேயும் இங்கேயும் ஈக்குவலா இருக்குமா? 12 10னா இங்கேயும் 12 10ஆ தான் இருக்கும். பிகாஸ் டைரக்ட் ஈஸ்ட்ல இருக்காங்க. கரெக்டா? அப்ப யார் யார் ஆன்சர் என்ன வரும்? பாலு as well as Shiva, Imran and Rahul. கரெக்டா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இன்னைக்கு செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் செஷன்ல வந்துட்டு என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. We will meet in the next session.